ஒரு எக்ஸாம் எழுதலைன்னா இல்லை ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா செத்துடுவீங்களா? செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா என்ன? ஒன்றும் மாறாதீங்க. அதாவது இந்த உலகம் பெருசுங்க, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு நிறைய இருக்குது. அதனால் டாக்டர் ஆகணுன்றது கனவு தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது கிடைக்கலன்னா அடுத்து மூவ் ஆன் ஆகுங்க. பேரண்ட்ஸ் இருக்கீங்களே, பேரண்ட்ஸு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா நீங்கள் தான் கூப்பிட்டு அவங்கள ஆறுதல் பண்ணணும். ஆனால் நீங்களே அவங்கள திட்டுறதோ இல்லை நீங்களும் அதே மாதிரி போய் செவுத்துல முட்டிக்கிறது, இந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமை என்ன ஆகும்? செத்து தாங்க போவோம். சாவறதுக்காக பெத்தீங்க? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, மாற்றி யோசிங்க. பேரண்ட்ஸ் நீங்களே மாற்றி யோசிக்கலாம், குழந்தைங்க என்னங்க பண்ணும்? இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் தைரியமாயிட்டா, ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேட ஆரம்பிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இந்த எக்ஸாம்ஸை பற்றி, அதாவது நான் எந்த எக்ஸாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு.